வணக்கம். தமிழ்நாட்டில் அதிகமான திருட்டு நடக்கிற ஏரியா நிறையவே இருக்குது. அதில் அரசியல்வாதிகளால் ஆட்கொள்ளப்படுற ஒரே ஒரு ஏரியானா அது கடல் தான். அந்த கடல் மூலிமா நிறைய ஒரு விஷயங்கள் தான் இங்கே கைமாறுது. ஆனாலும் முக்கியமாக கைமாறுற ஏரியா பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் உப்பு மூலியமாகவும் நிறைய விஷயங்களை நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதில் முக்கியமானது ஆர்கன். ஆர்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, மனித உறுப்புக்கள். அந்த மனித உறுப்புக்களை முக்கியமான சில உறுப்புகள் எல்லாம் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ சில குரூப் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் மெயின் குரூப் பார்த்தீங்கன்னா தர்மா. இந்த தர்மாவுக்கு கீழே தான் தூத்துக்குடியில் இருக்கிற மொத்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது. தூத்துக்குடியில் இருக்கிற 52 ஹாஸ்பிட்டலில் இருந்தும் 47 ஹாஸ்பிட்டலை இவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அந்த குரூப்பை பற்றி தான். தர்மா தூத்துக்குடியில் இருக்கிற மெயின் ஆர்கன் சப்ளையர். அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆர்கனை வெளியே கொண்டு வர்றதும் இவர் தான். அன்பு தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து நேவி போலீஸ்கிட்ட சிக்காமல் தெலுங்கானா பார்டர் கிராஸ் பண்ணி வைக்கிறது இந்த அன்பு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி ஹார்பருக்கே தலைவராக இருந்த சண்முகத்துக்கிட்ட அன்பு எடுத்துகிட்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டார் தர்மா. இப்போது சண்முகத்துக்கே அவன் தான் எல்லாம். செல்வம். தர்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அதுக்கு இவன் தான் காரணம். இவனை மாரி எந்த சரக்கும் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. எந்த சரக்கு எங்கே போகணுன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். வெற்றி. செல்வத்துக்கும் தர்மாவுக்கும் பக்கபலமாக இருக்கிறது இவன் ஒரு ஆள் தான். ஏன்னா செல்வம் ஒரு வேலையை சொன்னால் அதை சரியாக செய்கிற ஆள் இவன் தான். லாரி எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். காளி. தர்மா கிட்ட லாரி டிரைவராக இருக்கான். அது மட்டும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்பும் காளியும் தான் தர்மா கிட்ட வேலை கேட்டு வந்தாங்க. அப்போது தர்மா அன்பு எடுத்துகிட்டு போய் ஆர்வராண்டியும் காளியை இங்கே இருக்கிற லாரி எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி வேலை கொடுத்தாரு. போலீஸ் எடுத்துதுண்ணா. சொல்கிறா என்னது போலீஸ் துரத்துதா? சரி, அங்கே இருக்காதா, கிளம்பிடு. அன்புங்க. கேசவா, அன்புக்கு ஃபோன் போடு. சரிண்ணா. ஹலோ, சொல்லலாம். அன்பு, காளியை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சான். இப்போதைக்கு சரக்கை மாற்ற முடியாது. ஆ, 1 வாரம் கழிச்சு 6 பரண்ட சரக்கை மாத்திக்கலாம். சரி, நான் பார்த்து. உடனே காட்டுக்கு கிளம்பிடு. போலீஸுக்கு உன்னை யாரும் தெரியாது. சரி. மணி எங்க இருக்க? டீ குடிச்சிட்டு வரலாம். சரிண்ணா. லாரி வந்து என்ன போலீஸுக்கு தெரியும்? சே லாரியில் என்னென்ன இருக்கு தெரியலடா. அது எதோ கரியா, ஆனால் அதை ஏன் போலீஸை தான் நின்று தெரியல. என்னென்ன இருக்கா தெரியலடா. சரி போகலாமா? லாரி வர தனியாக விட்டு வந்துடுறேன். போலீஸ்கிட்ட மாட்டாம வேறு உள்ள போனோம். எப்படி வந்த வழி தான். எப்படா அன்பு வருவான்? வந்தேண்ணா. அன்பே மச்சான், எப்படி இருக்க? நீ என்னடா இங்க? நான் வரேன்னு சொன்னேன்ல. என்னை மன்னிச்சிரு மச்சான். யாருக்கிட்ட?
இல்லை 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 ஏய் ஏய் ஏந்திரா கட்டி போடுறா இப்போ காளி எங்கே போகிறான், ஏன் காட்டுக்குள்ளே வந்தான், ஏன் அன்பு செத்தான், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரே ஒரு தலை தான் இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி ஆர்வருக்கு நேராக போக வேண்டிய லாரியை காட்டு வழியாக போக சொன்னது இந்த தலை தான். அன்பையும் காளியும் கொல்ல சொல்லி தர்மா தம்பினா அது செல்வம் மட்டும்தான்னு ஊரை நம்ப வைக்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் கொல்ல சொன்னது இந்த தலை தான். இப்போ அந்த தலையை தான் காளி வெட்ட போகிறான்.